ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசி சாண்ட்வர். இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம இந்த ஃப்ரூட் ஆப்ளிக்யூ தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். க்ராச்செட்டிங்கில் ஆப்ளிக்யூனா நம்ம வந்து இந்த மாதிரி 2Dயில் மட்டும் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் பண்ணிவிட்டு பேபி பிளாங்கெட், பேபி ஹேட் எல்லாம் நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் இருக்குது பார்த்திங்களா, அதிலே நம்ம எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி நம்ம பேட்ச் ஒர்க் மாதிரி இப்படி பண்ணிக்கலாம். அது யூனிக்காக இருக்கும் நம்மளோட பிளெயின் டிஷர்ட் ஆர் ஷர்ட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இது வந்து நான் பைனாப்பிள் உங்களுக்கு சொல்லி தரேன் இன்றைக்குள்ள வீடியோவில். இது பிகினர்ஸ் கூட பண்ணலாம், ரொம்ப ஈஸி. க்ராச்செட்டிங் நியூவாக நீங்கள் கற்றுக்குறீங்கன்னா இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து கீ செயினாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். அதே நேரம் நீங்கள் ஹோமில் வந்து கிச்சனில் கார்லேண்ட் மாதிரி தொங்க போடலாம், இல்லை கார்லேண்ட் மாதிரி மேக் பண்ணி கிஃப்ட் பண்ணலாம். நிறைய பர்பஸ்க்கு வந்து நம்ம இனோவேஷனை பொறுத்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் க்ராச்செட்டிங் பற்றி தெரில அப்படின்னா க்ராச்செட் பேசிக்ஸ் வீடியோஸ்ன்னு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 இல்லைனா 5 லெசன்ஸ் தான் இருக்குது. நீங்கள் அதை மட்டும் கற்றுக்கிட்டாலே போதும். நீங்கள் வந்து பேபி பிளாங்கெட், பேபி ஹேட், பேபி ட்ரெஸ், இல்லை நமக்கே வந்து கார்டிகன், அந்த மாதிரி ஹை லெவல் எண்டு ப்ராஜெக்ட்ஸ் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஹேண்ட்பேக்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ஈஸி தான். கற்றுக்கிறதுக்கு மட்டும் இந்த ஹேண்ட் இதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். 10 இயர்ஸ் அபோவிலருந்தே க்ராச்செட்டிங் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் கிட்ஸு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஹாபியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே தேங்க்ஸ். வாங்க இதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது 100% அக்ரலிக் யான். நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து கங்கா ஒலிவியா பிளெண்ட் 100% அக்ரலிக், சைஸ் 3, லைட் வெயிட். ஓகே, ஸோ ரெண்டுமே சேம் பிராண்ட் ஆஃப் யான் தான். ஓகேவா, எல்லோ கலர் அண்ட் க்ரீன் கலர் எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் 3.5 mm ஹூக் சைஸ், க்ராச்செட் ஹூக் 3.5 mm ஹூக் சைஸ், யான் நீடில், அதுக்கப்புறம் சிசர்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்லிப் நாட், slip knot. Next chain 8. Okay, chain 8. One, two, three, 4, 5, 6, 7, 8. chain 8. இங்கேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா தெரியும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்போ ஹூக்கில் இருந்து ஃபஸ்ட்டு செயின் இது, அதில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது, ஸோ அதை ஸ்கிப் பண்ணுறோம். செகண்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. செகண்ட் செயினில் ஹூக் எப்படி இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க, 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட் செயினில் வந்து 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஸோ யான் ஓவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே, 3 லூப்ஸுமே எடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு 5 செயின்ஸில் 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ணணும். ஓகேவா, ஸோ யான் ஓவர் டபுள் க்ரூஷேக்கு ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ், நெக்ஸ்ட் 2 லூப்ஸ், 1, 2, 3, 4, 5. நெக்ஸ்ட் 5 செயின்ஸில் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி செயின் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணணும். இந்த லாஸ்ட் செயினில் 5 more டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஸோ யான் ஓவர் 1, 2, 3, 4, 5. ஓகே, 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட்டு 4 செயின்ஸில், ஓகேவா, இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம லாஸ்ட் ஸ்டிச்சு, இதுக்கு அடுத்து. ஸோ நெக்ஸ்ட் 4 செயின்ஸில் 1 டைம் மட்டும் டபுள் க்ரூஷே. இந்த டபுள் க்ரூஷேக்கு மேலேயே நமக்கு ஸ்பேஸ் தெரியும், அங்கே 1 டைம் டபுள் க்ரூஷே, 1,
2 அதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த பில்லர் மாதிரி இருக்குல்ல, இந்த டபுள் குரோஷேக்கு டாப்பில். ஸோ 3 நெக்ஸ்ட் 4 நெக்ஸ்ட் 4 செயின்ஸில் ஒன் டைம் டபுள் குரோஷே பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இந்த ஹாஃப் டபுள் குரோஷே பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கு நேராக ஒன் டைம் ஹாஃப் டபுள் குரோஷே. நெக்ஸ்ட் லாஸ்ட் இந்த ஸ்டிச்சில், அதாவது ஒன் டைம் சிங்கிள் குரோஷே பண்ணதுக்கு மேலே ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷியோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷியோட டாப். ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணுங்கள், ஸ்லிப் ஸ்டிச். இப்போ ரவுண்ட் 2 பண்ண போகிறோம். செயின் 1 சேம் ஸ்பேஸ்லேயே ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. ஸோ நீங்கள் அப்சல்யூட் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு செயினில் வந்து ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் மார்க்கர் இருந்தால் அப்படியே அந்த பின் மாதிரி இருக்கும், அப்படியே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடுங்க. இல்லைனா இப்படி ஒரு பீஸ் ஆஃப் யான் எடுத்து இப்படி யானில் வந்து இப்படி கிராப் பண்ணிக்கோங்க ஹூக்கில். ஓகேவா? ஸோ தட் உங்களுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுன்னு தெரியும். கடைசி இந்த ஸ்டிச்சில் தான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுவோம். சேம் ஸ்டிச்சில் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே பண்ண பிறகு நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒன் டைம் ஹாஃப் டபுள் குரோஷே. நெக்ஸ்ட் 5 ஸ்டிச்சஸில் ஒன் டைம் டபுள் குரோஷே, 1 2 3 4 5. நெக்ஸ்ட் 5 செயின்ஸில் ஒன் டைம் டபுள் குரோஷே பண்ணியிருக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிடில் ஸ்டிச். இதில் வந்து 3 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணணும் ஒரே ஸ்பேஸில். 1 சேம் ஸ்பேஸில் செகண்ட் டைம் டபுள் குரோஷே, அகெயின் சேம் ஸ்பேஸில் தேர்ட் டைம் டபுள் குரோஷே. நெக்ஸ்ட் ஒன் டைம் டபுள் குரோஷே இந்த நெக்ஸ்ட் 3 ஸ்டிச்சஸ். நெக்ஸ்ட் 3 ஸ்டிச்சஸ்க்கு மட்டும் ஒன் டைம் டபுள் குரோஷே. 1 2 3. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் 5 செயின்ஸ்லேயும் ஒன் டைம் டபுள் குரோஷே. ஸோ நெக்ஸ்ட் 5 செயின்ஸில் ஒன் டைம் டபுள் குரோஷே. 1 2 3 4 5. ஓகே, ஸோ 5 செயின்ஸில் ஒன் டைம் டபுள் குரோஷே பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் 2 செயின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் செயினில் ஒன் டைம் ஹாஃப் டபுள் குரோஷே, லாஸ்ட் செயினில் ஒன் டைம் மட்டும் சிங்கிள் குரோஷே. இது நம்ம போட்ட செயின் 1. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே. அதோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ஸோ இப்படி தான் இருக்கும் நம்மளோட ரவுண்ட் 2. நெக்ஸ்ட் பைனாப்பிளோட ஸ்கின் செயின் 1. ஸோ நம்ம ரவுண்ட் 3ல் செயின் 1 போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? இதே தான் நம்ம இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணணும். செயின் 1 நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்படியே கண்டினியூ பண்ணணும். செயின் 1 நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச், செயின் 1 நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச்.
ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம கிளியராக தெரியும், இதுதான் நம்ம போட்ட ஃபஸ்ட்டு செயின் 1. ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டு செயின் 1, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு செயின் 1. ஓகே, நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு யானை கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து லீஃப் பண்ண போகிறோம். லீஃப் வந்து நம்ம ரவுண்ட் 2 பண்ணோம் பார்த்தீங்களா, இதுக்கு அடியில் ஹூக் இன்சர்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இங்கே மேலே வேண்டாம், இந்த அடியில் இந்த மாதிரி இங்கே இன்சர்ட் பண்ணுங்கள். க்ரீன் கலர் யானை கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு செயின் 6, செயின் 1, 2, 3, 4, 5, 6 ஹூக்கில் இருந்து செகண்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச். ஸோ ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயின் ஸ்கிப் பண்ணிடுங்க. செகண்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட்டு செயினில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட்டு 3 செயின்ஸ்லேயுமே 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ணணும். 1, 2 நெக்ஸ்ட்டு செயினில் செகண்ட் டைம் ஹாஃப். நெக்ஸ்ட் இதை தான் நம்ம போட்ட ஃபஸ்ட்டு செயின், அதில் வந்து இப்படி இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணி ஹாஃப் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் இதே ஸ்பேஸில் நம்ம வந்து கிராப் பண்ணோம் பார்த்தீங்களா யான், அதே ஸ்பேஸில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஒன் டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஓகே, சேம் ஸ்பேஸ்லேயே 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இந்த சேம் ஸ்பேஸ்லேயே 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட பைனாப்பிளோட ஃபஸ்ட்டு லீஃப். இப்போ செகண்ட் லீஃப் பண்ண போகிறோம். செயின் 6, 1, 2, 3, 4, 5, 6 சேம் இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஹூக்கில் இருந்து செகண்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட் 3 செயின்ஸில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. 1, 2 நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாஸ்ட் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. அப்புறம் இந்த சேம் ஸ்பேஸ்லேயே ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இன்னும் 1 மோர் டைம் பண்ண போகிறோம். செயின் 6, 1, 2, 3, 4, 5, 6 ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட் 3 செயின்ஸில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. 1, 2 நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக அந்த இடத்துல இருக்கிற ஸ்டிச்சில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் இந்த சேம் ஸ்பேஸ்லையும் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. லாஸ்ட்டாக ஸ்லிப் ஸ்டிச்.
சேம் ஸ்பேஸில். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நடு லீஃபில் வந்து சேம் ஸ்பேஸில் ஒன் டைம் ஹாஃப் டபுள் குரோஷே பண்ண மறந்துருப்பேன். நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. நான் அந்த இதை விட்டுட்டேன். ஓகே. ஸோ நம்மளோட பைனாப்பிள் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்மளோட க்யூட்டான பைனாப்பிள் ஆப்ளிக்யூ வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் கீ செயினாக யூஸ் பண்ணிக்கலாம். பேபிஸோட எம்ப்ராய்டரி ஒர்க்காக ட்ரெஸ்ஸில் வச்சுக்கலாம். இதே நீங்கள் வந்து கோர்த்து கார்லேண்ட் எல்லாம் வால் ஹேங்கிங் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். க்ராச்செட்டிங் ஃப்ரூட் கலெக்ஷன்ஸில் கூட நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் வீடியோவில் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.